வெல்கம் டு மை சேனல். சரியான விடையை தேர்ந்தெடு. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது தமிழர் நற்பண்பின் டேஷ் ஆகும், முதிர்ச்சி ஆகும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது தமிழர் நற்பண்பின் டேஷ் ஆகும், தொடர்ச்சி ஆகும். தமிழர் நற்பண்பின் உயர்ச்சியாக இருப்பது டேஷ் ஆகும், கம்பராமாயணம். கூற்று 1. குளிர்கடலும் இந்நிலமும் எல்லாம் உளதேயாகும், நான் உன்னுடைய ஏவலுக்கேற்ப பணிபுரிபவன். கூற்று 2. அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலிக்கவில்லை. ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்று 1. அன்பு மிகுந்த என் சுற்றத்தினர் உன் சுற்றத்தினர், நீ என் உயிர் நண்பன். கூற்று 2. 14 உலகங்களும் எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை என கொடுத்தேன். ஆன்சர் கூற்று 2 சரி. கூற்று 1. மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனான சுக்ரீவனுடன் ஐவரானோம். கூற்று 2. இறுதி சடங்கு செய்யக்கூடிய மேடைக்கு தன் மகனாகிய சடாயுவை தூக்கி வந்தான் ராமன். ஆன்சர் கூற்று 2 தவறு. சரியானதை தேர்க. சுக்ரீவன் வாலியின் அண்ணன். சரியானதை தேர்க. அயோத்தியா காண்டம் சடாயு உயிர் நீத்த படலம். சரியானதை தேர்க. உளது உள்ளது என்பதன் மறு பொருத்துக. சடாயு தந்தை உறவு, சுக்ரீவன் உயிர் நண்பன், குகன் வேடர் குலத் தலைவன், வீடனன் அடைக்கலமானவன். எனக்கும் மூத்தோன் என்று யார் யாரை ஏற்றுக்கொண்டார்? பரதன் குகனை. டேஷ் தலைவன் குகன், வேடுவர் தலைவன் குகன். பொருத்தி காட்டுக. அமலன் ராமன், இளவல் தம்பி, துன்பு துன்பம், நளிர் குளிர்ந்த. இனி நாம் ஓர் ஐவர்கள் உலர் ஆனோம் என்று யார் யாரிடம் கூறியது? ராமன் குகனிடம். ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவான் என்று வருந்தியவன் குகன். குகப்படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் அயோத்தியா காண்டம். சடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் ஆரண்ய காண்டம். டேஷ் வேந்தன் சடாயு, கழுகு வேந்தன் சடாயு. ராவணன் சீதையை சிறையெடுத்தபோது தடுத்து சண்டையிட்டு காயப்பட்டவன் சடாயு. சடாயுவை தன் தந்தையாகவே கருதி மகன் நிலையில் அவனுக்குரிய இறுதி சடங்குகளை செய்தவன் ராமன்.